விஷப்பூச்சிகளின் விஷத்தையே முறித்தெடுக்கும் செடி அவசியம் எல்லோர் வீட்டிலும் இருக்கணும். விஷப்பூச்சிங்க கடிச்சாலே பலர் பதற்றம் அடைந்து டாக்டர் கிட்ட ஓடிடுவோம். ஆனா இயற்கையில் நம்மை காப்பாற்றும் ஒரு அதிசய மூலிகை இருக்கு. அதுதாங்க சிறியானங்கை. இந்த செடி எந்த விதமான விஷப்பூச்சி, தேளு, சிலந்தி, பாம்பு கடிச்சாலும் உடனே விஷத்தின் தாக்கத்தை தடுத்து உடலுக்குள்ள பரவுவதை நிறுத்தும் திறன் கொண்டது. பழைய காலத்தில் கிராமத்தில் இதை அரைத்து உடனே கொடுத்து உயிரை காப்பாற்றிய சம்பவங்கள் ஏராளமா இருக்கு. முதலில் இதை உட்கொண்ட பிறகு டாக்டர் கிட்ட செல்வது மிகச்சிறந்த பாதுகாப்பான வழின்னு இன்ஸ்டாகிராமில் பெருமாள் என்ற பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த செடி தோல் நோய்களுக்கு சிறந்த மருந்தாகவும் செயல்படுது. சொறி, வெள்ளை புள்ளி, தோல் எரிச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கு இதோட இலைகளை அரைத்து 10 நாளுக்கு ஒரு முறை தொடர்ந்து 48 நாட்கள் சாப்பிட்டா பலன் தரும். அந்த நேரத்துல உப்பு, தயிர், எண்ணெய், சர்க்கரை போன்றவற்றை தவிர்த்திருந்தா உடனடியா மாற்றம் தெரியும். இதனால் தோலில் மிருதுவான தன்மையும் புதிய நிறமும் கிடைக்குமா. மேலும் சிறியானங்கை உடலிலிருந்து அழுக்கு, ரத்தத்தை வெளியேற்றும் இயற்கையை சுத்திகரிக்குமா. இதை சீராக எடுத்தா முகப்பரு, தழும்பு, கரும்புள்ளி போன்றவை மெல்ல மெல்ல மறைஞ்சிடும். உடலில் உள்ளிருந்து சுத்தமாகி வெளிப்புறத்தில் ஒளிரும் தோல் கிடைக்குமா. அதனால் இதை சிலர் இயற்கை பியூட்டி டானிக்காகவே பயன்படுத்துறாங்க. சிறியானங்கை நரம்பு வலியையும் குறைக்கும். நரம்பு தடை, ஊசி குத்துவது போன்ற வலி, கை கால்களில் சோர்வு போன்றவற்றை இது சரி செய்யும். இதோட இயற்கை குளிர்ச்சியான தன்மை உடலுக்கு நிம்மதியை கொடுக்குது. அதோடு உடல் வெப்பத்தையும் கட்டுப்படுத்துது. இயற்கையில் இப்படியான மூலிகைகள் நம்மை சுற்றியே பலது இருக்கு. அவற்றை பயன்படுத்தும் பழக்கம் குறைஞ்சிடுச்சு. சிறியானங்கை மாதிரி மூலிகைகளை நம்ம வாழ்க்கையில சேர்த்துக்கிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி உயரும், தோல் பிரச்சனைகள் குறையும், விஷ பூச்சிக்கடியிலிருந்து உடல் தற்காப்பு பெறும். பாம்பு கடிச்சாலும், தேளு கடிச்சாலும், நண்டதலகாங்க கடிச்சாலும், பூராங்கடிச்சாலும், ஜுரம் அடிச்சாலும், சளி பிடிச்சாலும் இந்த சிறியானங்கை உங்க வீட்டில் இருக்கு அப்படின்னா நீங்க பயப்படவே வேணாம். ஒரு 3 உருண்டை உருட்டி வாயில போட்டுக்கிட்டு தைரியமா 2 மணி நேரம் கழிச்சு கூட நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்னன்னு பொறுமையா பார்க்கலாம். அந்த அளவுக்கு ரத்தத்து கூட போய் நெருப்பு மாதிரி சண்டை போடுற இந்த மிகப்பெரிய பங்கு இந்த சிறியானங்கை செடிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா இது நம்ம வீடுகளில் கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு செடி. இதுக்கு முக்கியமான காரணம், இது எதுக்கு ரொம்ப அதிகமாக பயன்படுதுன்னா தொல்நோய். நிறைய பேர் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிறியானங்கையை அரைச்சி 3 தடவை, அதாவது ஒரு 48 நாள்ன்றது ஒரு மண்டலம், அந்த மண்டலத்துக்குள்ளே ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை சாப்பிட்டுட்டு வந்தீங்க. கறிகிரிலாம் சாப்பிடாம, தயிர் சாப்பிடாம, எண்ணெய் சாப்பிடாம, சர்க்கரை அதிகமாக எடுத்துக்காம, உப்பு எடுத்துக்காம மண்டலமாக நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றினீங்கன்னா 90% குணமாகும். இந்த சிறியானங்கை அப்படி ஒரு பங்களிப்பு இருக்குது.